நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் பச்சை நிலா. இன்றைய உரையாடல் நிகழ்வில் சங்க இலக்கியங்கள் குறித்து அவற்றின் தொகுப்பு மரபு குறித்தும் உரையாட இருக்கிறேன். சங்க இலக்கியங்கள் என்பவை 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று 14 மேற்கணக்கு நூல்கள், 2 14 கீழ்கணக்கு நூல்கள். அவற்றில் 14 மேற்கணக்கு நூல்கள் என்பவை 8 தொகையும் 10 பாட்டும் ஆகும். 8 தொகை நூல்கள் தொகுக்கப்பட்ட முறை என்பதும் 10 பாட்டு நூல்கள் தொகுக்கப்பட்ட முறை என்பதும் பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் சார்ந்து அறிஞர் பெருமக்கள் தன்னுடைய கருத்தியல் வாதங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருக்கின்றனர். அந்த வகையில் சங்க இலக்கியத்தில் குறிப்பாக 14 மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகிற 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்த ஆய்வு முடிவுகளை என்னுடைய பார்வை சார்ந்து, என்னுடைய வாசிப்பு அனுபவம் சார்ந்து இன்றைய உரையாடல் நிகழ்வில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வகையில் 8 தொகை நூல்கள் 9 முறைகளில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை என்னுடைய ஆய்வு பார்வை சார்ந்து கருத்துக்களை முன்வைக்கிறேன். அவற்றில் முதலாவதாக காலம், அதாவது நூல்கள் எழுதப்பட்ட காலம். எந்த ஒரு இலக்கியமும் எழுதப்படுவதற்கென்று நேரமும் காலமும் சூழ்நிலையும் முதன்மையாக திகழ்கின்றன. அந்த வகையில் சங்க இலக்கியங்களின் காலம் பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்தியல் சார்ந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு என்றும், ஒரு சில அறிஞர்கள் தன்னுடைய ஆய்வு முடிவுகள் சார்ந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை சங்க இலக்கியத்தின் காலமாக முன்வைக்கிறார்கள். குறிப்பாக வையாபுரி பிள்ளை என்பவர் சங்க இலக்கியத்தினுடைய காலத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது கிபி 5ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகிறார். மாறாக சங்க இலக்கியத்தை பதிப்பித்த, சங்க இலக்கியங்கள் குறித்து தொடர்ந்து உரை சார்ந்தும் ஆய்வு முடிவுகள் சார்ந்தும் கருத்து வெளியிட்ட பெரும்பான்மை தமிழறிஞர்கள் சங்க இலக்கியத்தின் காலத்தை கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் சங்க இலக்கியத்தினுடைய காலமாக கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் 14 மேற்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று வகைப்படுத்துவது கூட காலத்தை அடிப்படையாக கொண்டுதான். அந்த வகையில் 14 மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுவது மேல் என்றால் முதல், அதாவது முதலில் தொகுக்கப்பட்ட நூல்கள். கீழ் என்று சொல்லப்படும் பொழுது இரண்டாவதாக அல்லது அடுத்ததாக, அதாவது முதலில் தொகுக்கப்பட்ட நூல்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக தொகுக்கப்பட்ட நூல்கள்
என்கிற கருத்தியலை சார்ந்து மேற்கணக்கு நூல்கள் என்றும் கீழ்கணக்கு நூல்கள் என்றும் சங்க இலக்கியங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. அதற்கு ஆதாரமாக இருப்பது அந்த நூல்கள் எழுதப்பட்ட காலம். எனவே சங்க இலக்கியங்கள் கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை தொகுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. எனவேதான் ஒரு நூல்களை தொகுக்கும் பொழுது அதனுடைய காலத்தை முதன்மையாக கொண்டு இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி பார்த்தால் சங்க இலக்கியங்கள் கிபி 2ஆம் நூற்றாண்டை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முடிவாக கொள்ளலாம். அடுத்தபடியாக 8 தொகை நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தோமானால், பாடுபொருள் அடிப்படையில் இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அந்தந்த காலச்சூழலின் அடிப்படையில் பாடுபொருளின் அடிப்படையிலும் இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் சங்க இலக்கியங்கள் பெரும்பான்மையும் அகப்பொருள் சார்ந்தும் புறப்பொருள் சார்ந்தும் எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக எழுதப்பட்ட 14 கீழ்க்கணக்கு நூல்கள் பெரும்பான்மையும் அறம் சார்ந்து, அதாவது நீதி சார்ந்து நூல்கள் எழுதப்பட்டும் தொகுக்கப்பட்டும் இருக்கின்றன. அதற்கடுத்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட காப்பியங்கள் காவிய பொருண்மை சார்ந்து, அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படுகிற 4 வகை உறுதிப்பொருளை அடிப்படையாக கொண்டு இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளன. அதற்கடுத்த காலகட்டத்தில் புராண இதிகாச இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கடுத்த காலகட்டத்தில் சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற 96 வகை இலக்கிய வகைகள் எழுதப்பட்டுள்ளன. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அந்தந்த பொருள் சார்ந்து எழுதப்பட்டுள்ளன. அதன்படி பார்த்தோமானால் சங்க இலக்கியங்கள் பிரதானமாக அகப்பொருள் சார்ந்தும் புறப்பொருள் சார்ந்தும் எழுதப்பட்டுள்ளன. அந்த வகையில் 8 தொகை நூல்களில் 5 நூல்கள் அகநூல்களாகவும், நற்றிணை, குறுந்தொகை, அகம் 400, ஐங்குறுநூறு, கலித்தொகை என்கிற இந்த 5 நூல்கள் அகப்பொருள் சார்ந்தும், 18, புறநானூறு என்கிற 2 நூல்கள் புறப்பொருள் சார்ந்தும், பரிபாடல் என்கிற ஒற்றை நூல் அகம் புறம் இரண்டும் கலந்த நிலையில் பாடப்பட்டுள்ள நூல்களாக எழுதப்பட்டுள்ளன. எனவே சங்க இலக்கியத்தில் குறிப்பாக 8 தொகை நூல்கள் பாடுபொருள் அடிப்படையில், அதாவது அகம் புறம் என்கிற 2 பாடுபொருள் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளன என்பது இங்கு முக்கியமான கருத்தியலாகும். அடுத்தபடியாக 8 தொகை நூல்கள் தொகுக்கப்பட்ட முறை என்பது திணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது திணையின் அடிப்படையில் இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளன, பிறகு அவை தொகுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் 8 தொகை நூல்களில் 2 நூல்கள் கலித்தொகை மற்றும் ஐங்குறுநூறு என்கிற 2 நூல்கள் திணையின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளன. திணை அடிப்படையில் நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து பேசும் இச்சூழலில் திணை என்றால் என்ன என்பதை குறித்து விளங்கிக் கொள்வதும் இந்த நேரத்தில் சரியானதாக இருக்கும். திணை என்பதற்கு 2 பொருள்கள் சொல்லப்படுகின்றன. திணை என்றால் நிலம் என்று ஒரு பொருளும், திணை என்றால் ஒழுக்கம் என்று இன்னொரு பொருளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன.
அந்த வகையில் கலித்தொகை மற்றும் ஐங்குறுநூறு என்கிற 2 நூலில் திணை என்று பயன்படுத்தப்பட்டிருப்பது 5 நிலங்களை அடிப்படையாக கொண்டதாகும். நற்றிணை என்ற நூல்களில் வருகின்ற திணை என்ற சொல் ஒழுக்கம், அதாவது நல்ல ஒழுக்கம் என்பதனை பொருளாக கொண்டு அந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. அந்த வகையில் 8 தொகை நூலில் 2 நூல்கள் திணையின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளன என்பதை இங்கே உள்வாங்கிக் கொள்ள முடியும். அடுத்து, பாவகையின் அடிப்படையில் பெரும்பான்மை இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த வகையில் சங்க இலக்கியங்களில் 17 மேற்கணக்கு நூல்கள், பெரும்பான்மை நூல்கள் ஆசிரியப்பா என்கிற பாவகையால் எழுதப்பட்டுள்ளது. அதனை அடுத்து ஒரு சில நூல்கள் வஞ்சிப்பா என்கிற பாவகையால் எழுதப்பட்டுள்ளது. பெரும்பான்மை நூல்கள் ஆசிரியப்பா என்கிற பாவகை. ஆனால் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் மற்றும் பிற இலக்கிய வகைகள் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய பாவகை என்று கலித்தொகையை குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது கலிப்பாவை குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி பார்த்தோமானால் சங்க இலக்கியங்கள் கலிப்பா என்கிற பாவகையால் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். மாறாக கலித்தொகை என்கிற ஒரு நூல் மட்டும் கலிப்பா என்கிற பாவகையால் எழுதப்பட்டுள்ளது. மற்ற நூல்கள் அனைத்தும் ஆசிரியப்பா என்கிற பாவகையால் தான் எழுதப்பட்டுள்ளன. இந்த ஆதாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம் என்று தெரிகிறது. பிறகு எப்படி கலிப்பா என்ற பாவகையால் எழுதுவது தவிர்த்து ஆசிரியப்பா என்கிற பாவகையால் இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளன என்பது சரியான ஆய்வு முடிவுகள் இதுவரை தெரியவில்லை. இருப்பினும் சங்க இலக்கியங்களின் பாவகையாக ஆசிரியப்பா மற்றும் வஞ்சிப்பா என்கிற 2 பாவகையால் இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளன என்பது தெரிகிறது. வஞ்சிப்பா என்கிற பாவகையால் எழுதப்பட்டுள்ளது என்பதற்கு ஆதாரமாக இருக்கும் ஒரு நூல் பட்டினப்பாலை. அதனால்தான் அந்த நூலுக்கு வஞ்சி நெடும்பாட்டு என்றும் மற்றொரு பெயர் இருக்கிறது. ஆக இத்தகைய கருத்தியல்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்கள் 2 பாவகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டுள்ளது. அதில் பிரதானமான பாவகையாக ஆசிரியப்பாவை குறிப்பிடலாம். அடுத்ததாக 8 தொகை நூல்கள் எதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது பாடல் அடியளவு அடிப்படையில் இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஒரு நூல் அல்லது ஒரு இலக்கியம் எழுதப்பட வேண்டுமென்றால் இத்தகைய அடிவரையறை கொண்டுதான் பாடல்கள் எழுதப்பட வேண்டும் என்கிற இலக்கணம் விதி இருந்திருக்கிறது. அத்தகைய இலக்கண விதிகளை உள்வாங்கி எழுதப்பட்ட இலக்கியங்களாக நாம் சங்க இலக்கியங்களை ஆதாரமாக சொல்ல முடியும். அந்த வகையில் 8 தொகை நூல்களில் உள்ள குறுந்தொகை என்கிற நூல் 4 அடி சிற்றலையாகவும் 8 அடி பேரலையாகவும் கொண்டு எழுதப்பட்டுள்ளது. அதிலும் ஒரு சில பாடல்கள் 9 அடி கொண்டு எழுதப்பட்டுள்ளதும் இருக்கின்றன. அடுத்ததாக நற்றிணை என்கிற நூல் 9 அடியிலிருந்து 12 அடி வரை கொண்டு எழுதப்பட்ட நூலாக உள்ளது. ஐங்குறுநூறு என்னும் நூல் 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டு எழுதப்பட்டுள்ளது. அகநானூறு 13 அடி சிற்றலையும் 31 அடி பேரலையும் கொண்டு எழுதப்பட்டுள்ளது. கலித்தொகை என்னும் நூல் 11 அடி சிற்றலையும் 80 அடி பேரலையும் கொண்டு எழுதப்பட்டுள்ளது. ஆக இவ்வாறு ஒரு நூல்
அல்லது அந்த நூலில் உள்ள பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிற முறை என்பது இத்தகைய அடி அளவை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளன என்பது தெரிகிறது. அடுத்ததாக பாடல் எண்ணிக்கையின் அடிப்படையில் இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஆதாரமாக இருப்பது எட்டுத்தொகை நூல்களில் அகநானூறு என்னும் நூல் ஆகும். அகநானூறு என்னும் நூல் எட்டுத்தொகை நூல்களில் மிகவும் சிறப்பான ஒரு இடத்தை பெறுகிறது. அதாவது நூலின் பெயரே அந்த நூல் எவ்வகை பொருள் சார்ந்த நூல் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இது அகம் சார்ந்த நூல் என்பதற்கு ஆதாரமாக அந்த நூலினுடைய பெயரே வெளிப்படையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பிற நூல்களை காட்டிலும் அகநானூறு என்னும் நூல் 3 பிரிவுகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1 120 வரை பாடல்கள் களிற்றியான நிறை என்றும், 121 300 வரை உள்ள பாடல்கள் மணிமிடை பவளம் என்றும், 301 400 வரை உள்ள பாடல்கள் நித்தில கோவை என்றும் 3 வகையாக இந்த நூல் பிரித்து தொகுக்கப்பட்டும் பதிப்பிக்கப்பட்டும் உள்ளது. அதோடு இந்த நூலுக்கு உள்ள ஒரு சிறப்பு என்னவென்றால், பாடலினுடைய எண்ணை வைத்தே இந்த நூல் எந்த திணை சார்ந்து எழுதப்பட்ட நூல் என்பதை தெளிவாக படிப்பவர்களுக்கு விளங்கும் வண்ணம் இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 1, 3, 5 என ஒற்றை எண்களாக உள்ள பாடல்கள் பாலைத்திணை பாடல்கள் என்றும், 2, 8, 12 என்கிற இரட்டை எண்களை கொண்டு பாடப்பட்டுள்ள பாடல்கள் குறிஞ்சித்திணை பாடல்கள் என்றும், 4, 14, 24, 34 என்று வருகின்ற பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள் என்றும், 6, 16, 26, 36 என வருகின்ற பாடல்கள் மருதத்திணை பாடல்கள் என்றும், 10, 20, 30, 40 என 10 10ஆக எண் அடிக்கு வருகின்ற பாடல்கள் நெய்தல் திணை பாடல்கள் என்றும் இந்த நூலின் பாடல் எண்ணிக்கை அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளது. அகநானூற்று நூலுக்கு இன்னொரு பெயர் நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு காரணம், பிற எட்டுத்தொகை நூல்களை விட பாடல் அடியளவு மிகுதியாக கொண்டு எழுதப்பட்டுள்ளதால் இந்த நூல் நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. எப்படி குறுகிய அடியளவை கொண்டு பாடப்பட்டுள்ள நூல் குறுந்தொகை என்று அழைக்கப்பட்டதோ, அதேபோல நெடியளவு நீண்ட பாடல்களை கொண்டு எழுதப்பட்டுள்ளதால் இது நெடுந்தொகை என்று இந்த நூல் அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக எட்டுத்தொகை நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமானால், அரசர் மரபை அடிப்படையாக கொண்டு நூல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை சேர, சோழர், பாண்டியர் என மூவேந்தர்கள் ஆட்சி செய்தனர். அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்டுதான் பெரும்பான்மையான இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த வகையில் பாண்டியர்கள் அரசாட்சி செய்த மதுரையை அடிப்படையாக கொண்டுதான் இலக்கியங்கள் எழுதப்பட்டும் தொகுக்கப்பட்டும் இருக்கின்றன. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் முச்சங்கங்கள் இருந்ததை குறித்தும், அந்த 3 சங்கங்களில் எழுதப்பட்ட நூல்களில் கடைசியாக தோற்றுவிக்கப்பட்ட கடைச்சங்கத்தில் எழுதப்பட்ட நூல்கள்தான் சங்க இலக்கியங்கள் என்றும் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் அரசர்களை மையமாக கொண்டு இலக்கியங்கள் பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன என்பதற்கு மிகுந்த ஆதாரமாக உள்ள ஒரு நூல் எட்டுத்தொகை நூல்களில்
பதிற்றுப்பத்து எனும் நூலாகும். அந்த வகையில் அரசர்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல் என்பதற்கு மிக முக்கியமான சாட்சியமாக உதாரணமாக இருப்பது பதிற்றுப்பத்து என்னும் நூலாகும். அதாவது சேர அரச மரபை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதற்கு, முழுமையாக புரிந்து கொள்வதற்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கும் நூல் பதிற்றுப்பத்து என்னும் நூலாகும். 10 சேர அரசர்களை பற்றி 10 புலவர்களால் இந்த நூல் பாடப்பட்டுள்ளதால் 10 பப்பத்து என்று சொல்லப்பட்டதுதான் பின்னாளில் பதிற்றுப்பத்து என்று அழைக்கப்பட்டது. எனவேதான் மற்ற நூல்களை காட்டிலும் இந்த நூலுக்கு இத்தகைய ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. அந்த வகையில் பதிற்றுப்பத்து நூல்களை எழுதிய புலவர்கள் அவர்கள் எந்த அரசனை பாட்டுட தலைவனாக கொண்டு எழுதினார்கள் என்பதற்கான சான்றும் இந்த உரையாடலில் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் குறிப்பாக எட்டுத்தொகை நூல் எவ்வாறு தொகுக்கப்பட்டது? பொதுவாக ஒரு நூல் அல்லது ஒரு பாடல் எழுதப்பட வேண்டுமென்றால் அதற்கு திணை, அதாவது எந்த நிலம் சார்ந்து எழுதப்பட்டது, துறை, அதாவது எந்த துறை சார்ந்து அந்த நூல் பாடப்படுகிறது, அதாவது அது யார் கூற்றின் மூலமாக, யாரினுடைய மூலமாக சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு ஒரு நூல் அல்லது ஒரு பாடல் எழுதப்படும். அந்த வகையில் எட்டுத்தொகை நூல்கள் இந்த 3 பொருண்மை சார்ந்தும் எழுதப்பட்டுள்ளது என்பதற்கு ஆதாரமாக இருப்பவை 8 நூல்களும் ஆகும். அவற்றில் குறிப்பாக திணை சார்ந்து எழுதப்பட்டதாக கலித்தொகை, ஐங்குறுநூறு என்கிற 2 நூல்களையும், ஒவ்வொரு திணை சார்ந்தும் இவ்வளவு பாடல்கள், இந்த திணை என்றால் இந்த எண்ணுடைய பாடல் என்று எழுதப்பட்டதாக அகநானூறு நூலையும் நாம் குறிப்பிடலாம். அது மட்டுமில்லாமல் குறுந்தொகை, புறநானூறு, நற்றிணை, அகநானூறு மற்றும் பரிபாடல் என்கிற நூல்களும் குறிப்பிட்ட திணை, துறை, கூற்று சார்ந்தும் எழுதப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே புரிந்து கொள்ள முடியும். இறுதியாக எட்டுத்தொகை நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஆதாரமாக ஒரு பாடலை பாடிய புலவர் கட்டாயம் இருப்பார். அதன்படி சங்க இலக்கியங்களில் 2381 பாடல்கள் உள்ளன. அந்த பாடல்களை 473 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவர்களில் பெயர் தெரியாத புலவர்களாக 102 புலவர்கள் குறிப்பிடப்படுகின்றனர். அந்த வகையில் குறுந்தொகையில் பாடல் தொடரால் பெயர் பெற்ற புலவர்களாக 18 புலவர்களும், நற்றிணையில் பாடல் தொடரால் பெயர் பெற்ற புலவர்களாக 7 பேரும் உள்ளனர். அதைப்போலவே பிற நூல்களிலும் பெயர் தெரியாத புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அவ்வாறு புலவரின் பெயர் தெரியாத நிலையில் அந்த பாடலில் உள்ள கடைசி வரியையோ அல்லது அதில் சிறப்பாக உள்ள பாடல் தொடரையோ புலவரின் பெயராக மாற்றி சொல்லும் முறை நூல்களை தொகுத்த தொகுப்பாசிரியர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பாடல் தொடரால் பெயர் பெற்ற புலவர்களாக 100க்கும் மேற்பட்ட புலவர்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கின்றனர். இவ்வாறு சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற எட்டுத்தொகை மற்றும் 10 பாட்டு நூல்கள், அதிலும் குறிப்பாக எட்டுத்தொகை நூல்களாகிய நற்றிணை, குறுந்தொகை, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை,
அகநானூறு, புறநானூறு மற்றும் ஐங்குறுநூறு என்கிற இந்த 8 நூல்களும் 9 வகைமை சார்ந்து தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உள்வாங்க முடிகிறது. அதாவது மீண்டும் ஒரு முறை உங்களுடைய புரிதலுக்காக காலத்தின் அடிப்படையிலும் பாடுபொருள் அடிப்படையிலும் திணை அடிப்படையிலும் பாவகை அடிப்படையிலும் பாடல் அடியளவு அடிப்படையிலும் பாடல் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் அரசர் மரபு அடிப்படையிலும் திணைத்துறை மற்றும் கூற்று அடிப்படையிலும் இறுதியாக பாடலின் பெயர் பெற்ற புலவர்களின் அடிப்படையிலும் என 9 பிரதானமாக 9 நிலையில் சங்க இலக்கியத்தில் அதாவது 8 தொகை நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த உரையாடல் பதிவின் வழி உங்களுக்கு தெரிவிப்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் கருதுகிறோம். அடுத்ததாக 10 பாட்டு நூல்கள் தொகுக்கப்பட்ட மரபு குறித்து அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த உரையாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும், அடுத்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தவும். வாசகர்களாகிய உங்களுடைய ஆதரவு இருக்கும் வரையில் என்னை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் உரையாடல் பதிவுகளை உரையாட காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.